வெல்கம் டு ஜூடிஸ் கிச்சன். ஜூடிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி மசால் பவுடர் வந்து வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணி வச்சிங்கன்னா கடையிலெல்லாம் வாங்குறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிரியாணியோட ஸ்மெல்லும் அந்த ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பிரியாணி பவுடர் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, 15 மிளகு எடுத்துருக்கிறேன்னா. இது வந்து மிளகு வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம், இது ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம சேர்க்குறோம். 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 இன்ச்சு சைஸ் அளவில் பட்டை 5 பீஸ் எடுத்துருக்கிறேன், அன்னாசிப்பூ 2, 1 டேபிள் ஸ்பூன் கிராம்பு, ஒரு ஜாதி பத்திரி, ஒரு 1/4 பகுதி அளவுக்கு ஜாதி காய் எடுத்துருக்கிறேன். அப்புறமா கல்பாசி எடுத்துருக்கிறேன். இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஃப்ளேவர் வந்து நம்ம அந்த பிரியாணி மசாலாவுக்கு வந்து ரொம்ப தூக்கலாக இருக்கும். கல்பாசின்னு சொல்லி கடையில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது ஸ்டோன் ஃப்ளவர் கல்பாசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து 3 பீஸ் எடுத்துருக்கிறேன். 10 ஏலக்காய், அப்புறமா ஷாய் ஜீரா எடுத்துருக்கிறேன். இது வந்து நம்ம சாதாரணமாக போடுற அந்த ஜீரகங்களில் இது பிரியாணிக்கு போடுறது. இது நம்ம கடையில் வந்து ஷாய் ஜீரா அப்படின்னு கிடைக்கும். இதுலேயும் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். பேன் சூடானதுக்கு அப்புறமா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்காம இது எல்லாத்தையுமே ட்ரையாக வந்து வறுக்க போகிறோம். இதை வந்து ரொம்ப நல்லா வறுத்துடக்கூடாது. அந்த மசாலாவோட வாசனை வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சு இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதனோட வாசனை வந்து வர ஆரம்பித்தோடனே நான் அடுப்பை அணைச்சிடுறேன். இந்த மசாலா எல்லாத்தையும் வேறொரு பாத்திரத்தில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா வந்து ஆற வச்சிடலாம். நீங்கள் அந்த பாத்திரத்துலேயே ஆற விட்டுட்டீங்கன்னா அந்த பாத்திரத்தில் இருக்கிற சூடில் வந்து இந்த சோம்பு இந்த ஜீரகம் எல்லாமே நல்லா கருகி போயிடும். அதனால் வந்து நல்ல வேறொரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சிடலாம். மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் வந்து ஒரு ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்மளோட சூப்பரான பிரியாணி பவுடர் வீட்டிலையே ரெடி பண்ணியாச்சு. இந்த பிரியாணி பவுடர் ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். இந்த பவுடர் வந்து ஒரு டைமில் இந்த அளவில் இல்லைன்னா இதை விட ஒரு பங்கு கூட ஜாஸ்தியாக வந்து நீங்கள் பண்ணி வச்சிங்கன்னா 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் நமக்கு ஃப்ரீசரில் நீங்கள் வந்து நல்ல ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா இந்த பொடிக்கிறப்ப இருக்கிற அதே வாசனை வந்து போகாமல் 1 இயர் வரைக்கும் நமக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த பிரியாணி பவுடர் ரெசிபி வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.